வீடு ஃபுல்லா காசா தான்டா இருக்கு. போலீஸ் வந்து புடிக்க போறாங்க. நம்ம கதை முடிஞ்சது. இவ்ளோ காசோட சேர்த்து இப்படி பார்த்தா நம்ம கதை அவ்வளவுதான். எல்லாரும் ஜெயிலுக்கு போறோம். வாங்க வாங்க வாங்க, பானிபூரி பானிபூரி, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பானிபூரி 10 வாய்மேல குத்து. வாங்க வாங்க வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க, வாங்க ஓடியாங்க ஓடியாங்க, பானிபூரி பானிபூரி. வாங்க வாங்க வாங்க, பிரெட் ஆம்லெட், சேவ் பஜ்ஜி, மசால் பஜ்ஜி, பாவு பஜ்ஜி எல்லாம் இருக்கு. எங்களது கடையில் பானிபூரி, மசால் பூரி, சேவ் பூரி, பேல் பூரி எல்லா பூரியும் இருக்குது. வாங்க சிஞ்சான், அப்ப எனக்கு ஒரு பேல் பூரி. ஹேய் சீரோ, அமைதியாரா, பேல் பூரி. எனக்கு பேல் பூரி வேணுமா? பேல் பூரி. அண்ணே பானிபூரி வாங்கி போனே. அண்ணே அண்ணே உனதானே? அண்ணே கண்டுக்காம போகாதே. அண்ணே ஒரு பானிபூரி வாங்கி வாயில போட்டு போனே. டேய், ஆணவத்தையும் அக்கறவத்தையும் அழிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சல. நான் வந்துட்டேன்டா. இனி இங்க எப்படி நீ வியாபாரம் பண்றேன்னு பாக்குறேன்டா. நான் பண்ற வியாபாரத்துல உன் வியாபாரம் படுத்துக்க போதே. வந்துட்டான்டா. வாங்க வாங்க வாங்க, எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. சாப் வாங்க, சாப் வாங்க. மசால் பூரி, அந்த பூரி, இந்த பூரி, எந்த பூரி வேணா வாங்க. அவங்கிட்ட போவாதீங்க, என்கிட்ட வாங்க. பர்கர், சாண்ட்விச், அது இதுன்னு எல்லாமே இருக்கு. பானிபூரி, மசால் பூரி, சேவ் பூரி. பர்கர், சாண்ட்விச், ஹாட் டாக். பானிபூரி, மசால் பூரி, சேவ் பூரி. பர்கர், சாண்ட்விச், ஹாட் டாக். பையா एक प्लेट பானிபூரி. அண்ணா ஒரு பார்சல் பானிபூரி, 2 தட்டு வடை செட்டு, அப்புறம் ஒரு சேவ் பஜ்ஜி. சேவ் பஜ்ஜியா பாவு பஜ்ஜியா ஏதோ ஒண்ணு அதை கொடுங்க அண்ணா. கொஞ்ச நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தோ சால்னா சூடாயிட்டு இருக்குது. சூடான உடனே கொடுத்துடலாம். டேய் சின்சானே, இன்னும் எவ்வளவு நேரம்டா கழுவ? சீக்கிரமா கழுவுடா கப்ப. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அடா அதுக்கு தான் துணி சோப்பு வாங்கிட்டு வந்தேன். கேட்டியா? துணி சோப்பு வாங்கிட்டு வராம கழுவுனா காரியா போக மாட்டேங்குது. கார புடிச்சுன்னு விடவே மாட்டேங்குது. டேய் சீரோ, உன் பங்குக்கு நீ அப்படியே நாக்கால நக்கடா. சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு. மக்களே, அங்க போவாதீங்க, இங்க வாங்க. நம்ம கிட்ட ரெடியா இருக்குது. இங்க வாங்க, இங்க வாங்க. அங்க போவாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அது ஆயி. அதை சாப்பிடாதீங்க, அது ஆயி. டேய் பிராங்க்லின், சீக்கிரம் ரெடி பண்ணு. எல்லாரும் நிக்கறாங்க பாரு, சீக்கிரமா ரெடி பண்ணி கொடு. எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்காத. முதலாளி, நீங்க தான் ஒழுங்கா கேஸே வாங்கி தரல. கேஸ் திடீர்னு ஆயி போச்சு. நான் என்ன பண்றது? கேஸ் மாத்தத்துக்கு லேட் ஆயிடுச்சு. சிலிண்டர் மாத்த. ஏய் எராமிச, முதலாளியே திட்ற. ஏய் எராமிச, வண்டில இருந்து கையேறா. யாரு இவனா? டேய் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறியா? இது உன் கடனு. கடையை காலி பண்றா. ஊர்ல ஊரகா திருட்டு மாட்டோம். பயந்தடா நீ. முதலாளி, நான் எதுவுமே சொல்ல. டேய் நீ வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? முதலாளி, அவன் யாருன்னே தெரியாது எனக்கு. அவன் வேணும்னே இந்த மாதிரி மாட்டி விடுறான். டேய் தொப்பி தலையா, உன்கிட்ட நான் சொன்னடா. போடா, கிளம்புடா இங்க இருந்து. முதலாளி, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போடா. டேய் போனா வீட்டுக்கு. வியாபாரத்துக்கு எடுக்க வந்துட்டான். முதலாளி என்ன இப்படி தள்ளுறீங்க? என்ன மறுபடியும் போறா? டேய் உன்னாலதான் இங்க பிரச்சனை. முதலாளி நீங்க வேற, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனி உனக்கு இங்க வேலை கிடையாது. கறி கோயம்புல எலும்பு. உன் கதையா வேணாம், கிளம்பு. முதலாளி என்ன இப்படி சொல்றீங்க? நம்ம முதலாளி நல்ல முதலாளி, பெரிய மீசா வச்சு இருக்காரு ரொம்ப முதலாளி. முதலாளி அவன் யாருன்னே தெரியல. நீங்க வேற என்ன வேலையை விட்டு அமைச்சிடாதீங்க. இனிமே உனக்கு இங்க வேலையே கிடையாது. வெளியே போடா. என் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. டேய் கிளம்புங்கடா. அக்கா வீட்டுக்கு போக. டேய் தொப்பி வீட்டுக்கு போடா. டேய் வீட்டுக்கு போங்கடா. இங்க எல்லாம் கெட்டு போச்சு. போ வீட்டுக்கு போ. ஓடு. அது கெட்டு போச்சு. நாளைக்கே நான் ஒரு பானிபூரி கடையை போடுறேன். உன் கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையை ஓபன் பண்றேன். டேய் சின்சானே வாடா, வீட்டுக்கு போலாம். டைம் ஆயி போச்சு. யாரா அவன் என்ன துரத்துறவன்? டேய் என்னடா துரத்திட்டு வரா? சின்சானே வா 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 வா, ஓடிடலாம். இவன் எதுக்கு என்ன சம்மந்தமே இல்லாம துரத்துறான்? டேய் உன்ன என்னடா பண்ண? சொன்னா கேள்றா. அடிக்க வரான். அடிச்சான் தொப்பி தெரிச்சிடும் பாத்துக்க. ஓடுறா. என்ன இதை மறைக்குதான் மண்டையில போட்டுறியா? மண்டைய பாத்தீங்களா அவனுக்கு? ஏன்னா வரப்புல படுத்துட்டு இருந்தியாடா? மண்டையில சைட்ல மட்டும் காணும். சைக்கிள் எடுத்துன்னு போறான். முடிஞ்சா வந்து போடுறா. முள்ளமன்றி தலையா வாடா முடிஞ்சா. டேய் சின்சானே, சீரோவை கூட்டி எப்படியாச்சும் வீட்டுக்கு ஓடி வந்துரு. நான் சைக்கிள் எடுத்துன்னு கிளம்புறேன். இங்க இருந்தா அடிச்சிருவான் போல. வர வேகத்தை பார்த்தா அடிச்சிருவான் போல இருக்குது. டேய் சீரோ, எதுக்குடா நீயும் பயந்து எங்க கூட ஓடி வர? அவன கொல்ச்சி பயமுடுது. இவன் எங்க இருந்து கொலைக்கு போறான்? வம்சே நிக்காத. நின்னா அவ்வளவுதான், உன்னை துரத்தினே வரான் அவன். கோடு போட்ட மண்டையா. அப்பா வந்துட்டா. வாடா வாடா, மூச்சு வாங்குது. வா ஓடி மெரிச்சிட்டு போற எனக்கே மூச்சு வாங்குதே. ஓடி வர உங்களுக்கு மூச்சு வாங்கலையாடா? வாங்காதடா வாங்காது. பண்ண வெட்டி மண்டையா, வண்டி வாங்குறதுக்கு வக்கல்ல ஓட விட்டுட்டு கேள்வி கேக்குறான். கொஞ்சோண்டு நேரம் கழிச்சு. டேய் மாம்சே, வீட்டுக்கு போமே. முடியல மாம்சே, மூச்சு வாங்குது. ஏய் சீரோ, வா நம்ம வீட்டுக்கு போவோம். இவன் எங்கயோ போயினே. மாம்சே எதுக்கு இங்க வந்த நீ? மூச்சு வாங்க ஓட விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இங்க எதுக்கு வந்த? அதுவா, இது என் ஃப்ரெண்டு கடை தான். இங்கே தான் சரி செகண்ட்ஸ்ல என்ன கார் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எந்த காரு? இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய காராக இருக்கே. என்னடா அப்படி பார்க்குற? ஹேய் என்ன அப்படி பார்க்குற? என்ன லவ் பண்ண போறியா? திரும்படா டே திரும்படா. நேரா வந்து குறுகுறுன்னு பார்க்குறானுங்க. பத்து மாம்சே பல வண்ண கலரா இருக்க போறான். கலரா இருக்க போறான் அவன். வாடா வாடா, நான் உள்ள போய் உனக்கு காமிக்கிறேன். டேய் சிமியான், அங்கே இருக்கானா? அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? கதவு திறக்க முடியல.
டேய் முட்டை கதவு திறடா. டேய் கேக்குதா இல்லையாடா? செவுட்டு பயலுக்கு காதே கேட்காது. ஓடி வாங்கடா. இந்த கதவு வச்சு திறந்துருக்கான்னு தெரியலையா? இந்த கதவு லாக்ல இருக்கே. டேய் கதவுலாம் லாக் பண்ணிட்டு கடவுள என்னடா பண்றீங்க? யாருன்னா வாங்க வரவங்க கூட உள்ள வர மாட்டான் போல இதே. மாமுசு உண்மையிலுமே நீ கார் வாங்க போறியா? ஒரு நாள் ஒரு மோர் கூட வாங்க முடியாது, நீ கார் வாங்க போறேன்னா நம்ப முடியலையே. டேய் உன்னை அங்க இருந்து கத்துறான் காது கேக்குதா இல்லையா? எனக்கு செகண்ட்ஸ்ல ஒரு கார் வேணும்டா. கார் கிடைக்குமா? என்ன கார் வேணும்? புதுசே வாங்கலாமேடா. யாருக்கு? அது வந்து சின்ன பாணி தானே, பொம்மை கார் தானே, ரிமோட் கண்ட்ரோல். செல்லு போட்டா ஓடுற மாதிரி வேணுமா? எப்படி ஒயர்லெஸ் வேணுமா? ஒயர்லெஸ்னா நீ செல்லு போட்டு இங்க இருந்து ஆப்ரேட் பண்ண அது மாதிரி போவோம். ஒயர்னா நீ கூட ஈத்துன்னு ஓடணும். டேய் அந்த கார் இல்லடா, உண்மையான கார் வேணும் எனக்கு செகண்ட்ஸ்ல. ஏன்ஸ்ல இந்த காரா? போ வீட்டுக்கு போ. டேய் இவனை கூட்டு போடே. இல்ல சின்சானு இவனை கூட்டு போ, அடிச்சுடுவான் நானு. உள்ள நிக்கிற கார்லாம் என்ன மாதிரி காரன்னு தெரியுமா? நான் செகண்ட்ஸ் எல்லாம் விக்கிறது இல்ல. அன்னைக்கு ஒரு வடம் வாங்கி தரத்துக்குள்ள உனக்கு வண்டி வேணுமா? போ வீட்டுக்கு போ. ஐயோ போச்சே. இப்போ போறேன், திரும்பி வருவோம்டா. அதே மாதிரியே கார்ல வந்து உன் மொட்டை மாடியிலே ஆணி அடிக்கிறேன். இரு வாடா சின்சான் வீட்டுக்கு போவோம். அப்போ கச்சேரியும் வண்டி வாங்க போறதில்ல, இப்படி எங்களை ஓட விட்டு நீ வண்டியில அப்படியே சைக்கிள்ல ஒய்யாரமா போயிட்டு இருக்கான் பாரு. ஏய் சீரோ வா வா, இவன் இப்படியே தான் ஓடின்னு இருப்பான், பின்னாடி நம்ம ஓட வேண்டியதுதான். தூங்க போறதுக்கு முன்னாடி. மாமுசு தூங்கிட்டானா? மாமுசு என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் தூங்குற நேரத்துல தூக்கம் கண்ணை இழுத்துக்கினே போதும் எழுப்புறான். கம்முன்னு தூங்குடா. அது இல்ல மாமுசு, நம்ம பணக்காரவனா என்ன பண்ணும்? பணக்காரவன்னா என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணும், நல்லா உழைக்கணும். ஈஸியா சொலப்பமா சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணும் மாமுசு? ஈஸியானா என்ன பண்ணு? நேரா 4 மணிக்கு விடிய மேலே போய் நின்று நான் அம்பானி ஆகணும், எனக்கு காசு கிடைக்கணும்னு போய் புலம்பிட்டுரு. கொடுக்கு காசு கிடைக்கும். சரி நீ தூங்கு. ஐ இந்த ஐடியா நல்லதா இருக்குது. விடிய கத்தால 4 மணி. நான் அம்பானி ஆவணும், நானு தான் அம்பானி ஆவணும், நானு தான் அம்பானி ஆவணும், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவணும். என்ன தூக்கம் இதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு? யார சின்சானே ஆளை காணும், குரல் மட்டும் கேக்குது. டேய் எங்க உக்காந்துட்டீங்க? அம்பானி ஆகணும். டேய் என்னடா இன்னும் வெடி கூட இல்லை, அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையவா? குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணும். மேலே எங்கேயாச்சும் போய் உண்மையில நான் சொன்னதை பண்றானா? டே தூக்கத்துல ஏதோ போலவனா அதை போய் பண்றான் பாருங்களா. எங்க ஆளை காணும்? டேய் சின்சானே எங்க ஆளையா காணும்? டேய் எங்கடா இருக்க நீ? டேய் கேக்குதா இல்லையாடா? பலூண்டு தலையா வந்தான், பலூன்ல காத்தறிக்கி விட்டுருவேன். டேய் இன்னும் மேலே எங்கனா உட்காந்துருக்கானா? இவன் சொன்னது அங்க பாருங்களேன் மேலே இருக்கிறதா. டேய் மண்டையா சொல்றது கேள்றா, இப்பெல்லாம் பண்ண ஆக மாட்டாங்கடா. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. டேய் எந்திரா, இவன் ஒருத்தன் பாருங்களேன். நீ அம்பாலாம் ஆக மாட்டா, சாம்பிராணி வேணா ஆவ. திரும்படா இங்க. சும்மா பேச்சு சொன்னா வந்து பண்றதா? இல்ல மாம்சே, நீ கச்சிட்ட போறத பார்த்து எனக்கு கச்சிட்டமாகுது. அதான் அதுக்கு இப்படி பண்ண அம்பானி ஆயிடுவாங்களா? சாம்பிராணி தான் ஆகும். வா வீட்டுக்கு போலாம், தூங்குவோம் வா. மணி 4 தான் ஆகுது. நீ பாப்பா ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லிட்டு வந்தா கண்டிப்பா அம்பானி ஆயிடுவேன். நான் அம்பானி ஆவேன். ஏன் மாம்சே நம்மளே இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறோம், இந்த வீடு மட்டும் எப்படி உனக்கு இவ்வளோ பெருசு கிடைச்சிது? அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லையே. நானும் கேட்டு பார்த்துட்டேன். அப்போ இந்த வீடு யாரோடது? நம்மளே ஒரு வழி இல்லாம இருக்கும், நீ வேற ஏன்டா பலவலன்னு பேசிட்டு? அதை பத்திலாம் யோசிக்காத. நாளைக்கு பொழப்ப பாப்போமா, வந்து தூங்கு கம்முன்னு. இதே மாதிரியே பேசினா மூக்கரைஞ்சு முருங்கா குழம்பு வச்சிருவேன். உனக்கு தான் மூக்கே இல்லையா? சரி கம்முன்னு தூங்கு போ. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான். தூக்கம் தெளிச்சு மாம்சே வா என்ன ஸ்கூல்ல. என்ன இது? மாம்சே எந்திரி. அம்மாடி நான் இவ்ளோ காசு இருக்குதே மாம்சே. டேய் மாங்கா மண்டையா மாமா பையில எந்திரா. மாம்சே எந்திரி. காசு பணம் துட்டு மணி. ஆஹா எவ்ளோ காசு. இவ்ளோ காசுலாம் என் வாழ்நாள்ல கண்ணால பார்த்ததே கிடையாது மாம்சே. எந்திரி. உரப்பட்ட காசுமே இல்லை. காசு வந்து கொட்டினுக்குதே எங்க வீட்டுல. எந்திரி மாம்சே. காசு பணம் துட்டு மணி. ஓ எந்திரி மாம்சே. டேய் சவுட்டு பையா காசு. ஐயே சிக்கா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி போடுவேன். ஜாலி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா தூங்க விட்றானா பாரு. எங்க அவன் மண்டையில போடுறேன் நீ எங்க? டேய் என்னடா சின்சானே, நான் பாக்குறது உண்மைதானா இல்ல தூக்கத்துல இருக்க கனவுல இருக்கனா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ சின்சானே எப்படா இவ்வளோ காசு வச்சு வீட்டுல? அதுவா மாம்சே, காலங்கத்தால பகல் கனவு கண்டா பழி கொண்டுவாங்கல, கடவுள் தான் எனக்கு கொடுத்தாரு. இவ்வளோ காசு எங்க இருந்து வந்திருக்கும்? டேய் சின்சானே உண்மையை சொல்லு, இவ்வளோ காசு எங்க இருந்து வந்திருக்கும்? போய் சொல்லாத, உண்மையை சொல்றா. காக்கா தூக்கி வந்து போட்டுச்சு மாம்சே. காக்கா கிட்ட இருந்து வாங்கி நான் தான் வீட்டுல போட்டேன். இது என்ன நம்ம வீட்டுல இவ்வளோ காசு இருக்கு? ஐயா இன்னும் காசா? டேய் சின்சானே அங்க இன்னும் ஃபுல்லா நிறைய காசு இருக்குடா வீட்டுல. இனிமேல்ல இருந்து நம்மளும் பணக்கார ஆயிட்டோம் மாம்சே. நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிட்டோம். சின்ன
சங்கத்துல கக்கூஸ் கேக்குதாடா. எப்பட்றா இவ்வளோ காசு நம்ம வீட்டுல வந்திருக்கோம்? சின்சானே இங்க போடுறா, இன்னும் எவ்வளோ போயிட்டே இருக்கே. ஆத்தாடி, இந்த காசெல்லாம் பார்த்தா ஐயா இங்கேயுமா? இன்னும் மேலலாம் இருக்கான்னு தெரியலையே. வாடா வாடா சின்சானே, இன்னும் அம்மா மேலே இருக்குடா. டே ஆஹா ஊறப்பட் ஐயா சின்சானே, வீடு ஃபுல்லா காசா தான்டா இருக்கு. மாம்சா, வீடு ஃபுல்லா காசா இருக்குது. இங்க அங்க இங்கன்ட்டு எல்லா இடமே காசாவே இருக்கு மாம்சே. காசு மேலே. ஆனா இது எப்பட்றா வந்திருக்குன்னு தெரியலையே. இப்போ யாராச்சும் பார்த்தா கூட, யாராவது காலிங் பெல் அடிக்கிறது? ஐயா யாருன்னா பார்த்தா என்ன ஆகுது? டேய் சின்சானே, ஷீரோ, 2 பேரும் கேட்டுங்க, யார் வந்திருக்கான்னு தெரியல. நான் நேக்கா வெளியே போய் யாருன்னு பார்க்குறேன். யார் வந்தாலும் நான் அப்படியே கூட்டு போய் அப்படியே பேசுகிறேன். நீங்கள் ஒரு மூச்சு வாயே திறக்கக்கூடாது. ஏதாவது பதில் சொல்றா, அமைதியா இருக்க. நீ பேசுனத நீயே மந்திரவியா? வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பேசுனத இவனே மந்திரறாங்க. பேசுறது கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு. இருடா காலிங் மேல போட்டு டொக்கு டொக்குன்ட்டு. யார் அது? யாருங்க வேணும்? யார் சார் நீங்க? நாங்க கார்பரேஷன்ல இருந்து வந்துக்கிறோம். தம்பி, வீட்டுல என்ன பாது? வீட்டுலையா? ஒன்றும் இல்லையா? நானா சும்மா தான் வெளியே வந்தேன். ஒன்றும் இல்லையா? அவா அவன் என்ன தப்பா கேட்டா? இப்படி இம்மா கோவப்படுறா? என்ன ஆகுதுன்னு கேட்டா? அது 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 வந்து அது ஒன்றும் இல்லையே. அவா ஏன்பா பதறா? சரி பதறாதா, ஒன்றும் இல்லை. நாங்கள் கார்பரேஷன்ல இருந்து வந்துக்கிறோம்பா. உங்க வீட்டில் கொசுலாம் முட்டை போடுதான்னு பார்க்க வந்தோம்பா. கொசு முட்டை போடுதானா? கொசு வீட்டில் போய் பாருன்னு. எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? அப்பா அப்படி கிடையாதுப்பா, உனக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து கொசு தண்ணியில் முட்டை போடும்பா. அதை செக் பண்ண சொல்லி தான்ப்பா என்ன அமைச்சிக்கிறாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு பின்னாடி, அப்புறம் அண்டா கிண்டா குண்டா எல்லாத்தையும் செக் பண்ணோம். வாப்பா கதவு திறக்கும். இல்லை எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜா இல்லை. எங்கள் வீட்டில் அண்டாவும் இல்லை குண்டாவும் இல்லை. நாங்கள் ரோட்டில் தான் போய் தண்ணி பிடிக்கிறோம். இல்லை எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. தம்பி, செக் பண்ணி ஆகணும். கொசு நிறைய சுத்தத்து டொங்கு வருதான். கதவு தோற. அண்ணா, எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. நான் சொன்னால் புரிஞ்சுக்கணேன். இது வீடு என் வீடே கிடையாது. டோர் லாக் ஆயிருக்கு. நான் இந்த வீட்டில் நான் யாருன்னே தெரியும். நான் இங்கே இருந்தால் கடிச்சு விட்ருவோம். அப்புறம் போயிடுங்க, கடிச்சிருவோம் நான். அப்புறம் அப்பா நீ பேசுறதுலாம் சரி கிடையாது. நான் உள்ள போய் செக் பண்ணிக்கிறேன், நீ ஓரமாவா. சொன்னா கேளுங்கண்ணா, வீட்டுல ஒண்ணுமே இல்ல. வீடே காலி வீடு. நீ நவுரு, அது காலி ஆகுதான் நான் பாக்குறேன். நீ ஓரமா எட்டவா நவுரா. டேய் நவுந்து போறியா இல்லையா? ஏய் நவுரா. வேணா, நான் சொன்னா கேளுங்க, திறக்காதனா கையை பிடிச்சி கச்சி விட்டுருவோம். அப்புறம் நீ கச்சாலும் பரவாயில்ல. நவுரு கதவு திறக்க முடியல. மாம்சே, நான் கெட்டிமா புடிச்சுக்கிறேன். கதவு திற உள்ள. டேய் சீரோ, என்னால புடிய முடியல. உன் மண்டைய வச்சு முட்டு குறா சீரோ. ஏய் யாரு பாது? உள்ள வந்தா நவுரா தோற ஓரம்படா. ஏய் என்னடா பண்றீங்க உள்ள? டேய் நான் இது இவ்வளோ காசு இருக்குது. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். டேய் உண்மையை சொல்லு, இதுக்கு தான் என்ன வீட்டு உள்ள விடாம வந்தியா? இவ்வளோ காசு எப்படா வந்துச்சு? போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா? சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்காம வந்துட்டேனே. சொல்லிட்டு தானே இருக்கேன். ஏண்ணே கேட்க மாட்டியா பேச்ச? எந்திரிண்ணா அண்ணே, எந்திரிண்ணா அண்ணே, அண்ணே எந்திரிண்ணா. என்னாச்சு இவருக்கு? இல்லாம நிம்மதியா ஓடி வந்து இடிச்சதுங்க அண்ணே. ஓடி வந்து இடிச்சா மயக்கம் எங்க போட்டாரா? அண்ணே எந்திரிண்ணா. போச்சு மாம்சே, மாட்டிக்கிட்ட. வீட்டு ஃபுல்லா காசு வேற, இங்க ஒரு ஆளை வேற போட்ட. முடிஞ்சது சோலி, அவ்வளவுதான். நீ இனி நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. போலீஸ் வந்து பிடிக்க போறாங்க. நம்ம கதை முடிஞ்சது. இவ்வளோ காசோட சேர்த்து இப்படி பார்த்தா நம்ம கதை அவ்வளவுதான். எல்லாருமே ஜெயிலுக்கு போக போறோம். இருடா சின்சான், ஒரு நிமிஷம் இங்கே இரு, அதோ வந்துடுறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவர் கண்டிப்பா, நான் இதுலையும் ஒண்ணுமே பண்ணலங்க, சும்மா போய் இப்படி தொட்டதுக்கே கீழே விட்டாரு. கண்டிப்பா அவன் நடிக்கிறான். இப்போ அவனை வெளியே விட்டோம், நேராக போய் எங்கேயாச்சும் மாட்டி விட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டானா யார்கிட்ட போய் என்ன பதில் சொல்றது? தூங்கி எந்திரிச்சா வந்துச்சுட்டா, தூக்கிட்டு போய் உன்னை தண்ணியில் தள்ளி விட்றா. எப்படி அந்த மூச்சு ஏந்து வருவல்ல, அப்போ எந்திரிச்சு ஓடிக்கோ, முடிஞ்சா ஓடிக்கோ. சின்சானே கெட்டிமா பிடிச்சிக்கடா. ஆமா மாம்சே, இப்போ நம்ம எங்க போறோம்? தோ வந்திருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு தான். இங்கே என்ன பண்ண போறோம்னா, காரோட சேர்த்து ஸ்விம்மிங் பண்ண போறோம். நீ என்ன பண்ற? நான் சொல்றப்போ 1 2 3 சொல்லுவேன். இறங்கிட்டே சரியா? 3 இறங்குடா. டேய் இறங்குடா சின்சானே, இறங்கி வா 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 வா. 1 2 3 சொல்றேன்ட்டு 3 சொல்லி முடிச்சிட்டா பாருங்களேன். மென்டலா இருப்ப முடியுது இவன் கூட வந்ததுக்கு. இரு மாம்சே, நானும் வந்துடுறேன். ஓடு, இங்க இருந்து போய் வீட்டு வரைக்கும் நடந்து வரணுமா? சொல்லியிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன், வீட்டிலே இருந்திருப்பேன். ஓடி வா, வீட்டுக்கு வேற போகணும். சீரோ வேற தனியா இருக்கான். ஓடி வா, வேடிக்கை பார்க்கறா. ஸ்பீடா வாடா. டேய் வெறும் கால எப்படிதான் ஓடுறேன்னு தெரியல. அதனால இரு மாம்சே, நானும் வந்துடுறேன். ஆமா நான் வந்துடுறேன். காசுலாம் அப்படியே இருக்கு. சீரோ வாழை காணோம். டேய் மண்டையா, சீரோ வாழையா காணோம். எங்க போனான்னு தெரியலையே. டே சீரோ தோர்க்கியா? டேய் சீரோ, வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருந்தா இங்க வந்து படுத்துட்டு இருக்கியா? டேய் சீரோ, இங்க என்னடா பண்ணிட்டுக்கற? நான் சீரோ நோட்டு கீழ ஆயிக்குது. ஈரம் நீ பண்ண வேலை தானா?
டேய் சின்சான் வா 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 நீ வந்து அள்ளி போடு. யாராச்சும் இவ்வளவு காசு இருக்கிறத பார்த்தாங்க அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சிரும். எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். வா வா வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வெறும் ஒரே ஒரு பையில மட்டும் எடுத்துட்டு போறேன். பின்ன எல்லாத்தையும் எடுத்து தலையிலடா தூக்கிட்டு போக முடியும். முதல்ல போறோம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் நம்மள ஒருத்தன் அந்த சிமியான் மொட்டையா இருக்கான்ல, மொட்டையனை வெறுப்பேற்றதுக்காகவே போறோம். ஒரு இருக்கிறதுல பெரிய காரா வாங்குறோம். அதுக்கு தான் வாடா வாடா வாடா. இதான் நீ கடைசியா ஓடி வர ஓட்டம். இதுக்கப்புறம் வரும்போது பெரிய கார்ல வருவடா சின்சானு, பெரிய கார்ல வருவ. ஓடி வா ஓடி வா. என்ன பின்னாடி வீல்லையாச்சும் நிக்க வச்சுக்கோ. வீல்ல நிக்க வைக்கவா? ஓடி வாடா. வீல்ல நிக்க வச்சா மாட்டிக்கும். ஏலே மாம்சே எங்க சுத்தி சுத்தி ஓடின்னு போற? ஒழுங்கா சொல்லிட்டு போ. அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா, சீக்ரெட்டு. வா வா வந்தாச்சு. இங்க தான் வந்தோம் நம்ம. பாத்தியா எங்க வந்திருக்கோன்ட்டு? அரே பகவான், மாம்சோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க போறியா? பின்ன வாங்குறதுக்கு தான் வந்தது. அவ்வளவுதான், இனி சின்ராஸ கையில புடிய முடியாது. வாடா வாடா, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வாங்குவோம். யாருங்க இங்க மேனேஜரு? யாரு? சார் எனக்கு கார் வேணும். கார் வேணுமா? டேய் தெருமுக்குள்ள கோழி பிடிக்கிற மாதிரி இருக்க, நீ எப்படா கோடியில கார் குத்து வாங்குவ? டோன்ட் ஜட்ஜ் இட் புக் இஸ் பை கவர் ப்ரோ. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு கேள்விப்பட்டிருக்கிறியா தம்பி? டை போட்டுருக்கிறது எதுக்கு? மூக்கு தொடக்கி தானே. ஒழுங்கா போய் காரை காட்டுறா. இன்னும் பார்த்தா கார் வாங்குற மாதிரியே தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் மேனேஜர் மாதிரி தெரியல. சரி சரி ஒன்றுலாம் பேச முடியாது. சரி பாப்பா ஏதோ வாங்க போறேன்றீங்க. முதல்ல நீங்க போக போற காரு, இந்த காரோட விலை 4.5 கோடி ரூபாய். 4.5 கோடியா? பயங்கரமா இருக்கே காரு. இருந்தாலும் இல்ல அண்ணா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா காமிங்க. இந்த காரு பயங்கரமா இருக்கு, இன்னும் அதிகமா காட்டுங்க. இன்னும் அதிகமாவா? வாங்க சார் வாங்க சார். இது பாருங்க, இது வந்து ஒரு 6 கோடி வரும். இதுல உங்களுக்கு கஸ்டமைசேஷன் எதுனா பண்ணிக்கலாம். அண்ணா இன்னும் வெயிட்டா காட்டுங்க. இன்னும் வெயிட்டாவா? வாங்க வாங்க, எங்க கிட்ட இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் 10 கோடி ரூபாய். இந்த கார் ஆட்டோமேட்டிக், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை சார். ஏறி உக்காஞ்சா போதும், அதுவே இட்டாட்டு கொண்டு போய் விட்டுரும். அதனால உங்களுக்கு ஓட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆஹா, ஓட்ட வேண்டிய அவசியமே இருக்காது போலயே. பயங்கரமா இருக்கு. இருங்க, இந்த கார் ரொம்ப அட்வான்ஸா தெரியுது. அண்ணா இந்த காரே சூப்பரா இருக்கு. உள்ள நல்லா படுத்து தூங்கலாம் பொழுது அந்த அளவுக்கு. இங்க பாருங்க, தொட்டு கும்பிட்டுப்போம். ஏறா ஏறா சின்சானே. அவ்வளவுதான், காசு கொடுத்தாச்சு, காரையும் வாங்கியாச்சு. இனி இந்த கார் நம்மளோடது. ஸ்டேரிங்கையும் காணும், ஒன்னுத்தையும் காணும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகும் போல. எடே மாம்சே எலுமிச்சை பழம் வைக்கல? அட ஆமாண்டா, வாங்கிட்டு வர மறந்துட்டேன். சரி விடு, வீட்டில் போய் பார்த்துக்கலாம். முதல்ல மார்க் பண்ணி விட்டுருவோம். இது மார்க் பண்ணா அதுவே போகும் போல. இங்க மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணா அதுவா போகுமா? அப்படியா? ரோல்ஸ் ராய்ஸ் போ போ. 4 கிலோ பகடா வாங்கணும். பகடா கடைக்கு போ. போமாட்டா? போது மாம்சே போது. நான் நின்னு போச்சு. வெயிட் பண்றா போவோம். இது ஃபுல்லா சென்சார்ல ஒர்க் ஆகுதுல. வெயிட் பண்ணி தான் போகுது. வெயிட் பண்ணு, அதுவா போது பாரு. அவ்வளவுதான், போது. இனி பிரச்சனையே இல்லை. எல்லாத்துலயும் ஓட்ட தெரியாம எடுத்துட்டு போய் இடிக்கிறதுக்கு பதிலா மார்க் பண்ணி விட்டா அப்படியே பயங்கரமா போதே காரு. இப்போ எங்க போய் நிக்கற மாம்சே? அதுவா, அந்த மொட்டை மண்டையில ஆணி அடிக்கிறதுக்கு. அவன் தானே ஃபர்ஸ்ட் கலாச்சான். இப்போ போயிட்டு அவன் முன்னாடி இந்த கார்ல நின்னோம் மெர்சல் ஆயிடுவான். ஆமா போ. நம்ம கார் கொடுக்க மாட்டேன்னார்ல. போ மொட்டை மண்டையில தபேலா வாசிப்போம். ஏலே சிமியானு, எங்கடா இருக்க? டே அக்கா பார்த்து போக்கா, கார் வர்றது தெரியல. நான் ஓட்டல ஆட்டோமேட்டிக்கு. சிமியான் மொட்டை, டே இங்க போடுறா. டேய் பாடுறா, இங்க யார் வந்திருக்கான்ட்டு. ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்திருக்கா. டேய் நிக்காத மாம்சே, காமிச்சாச்சுல. அங்க பாரு, அவர் பழமா கார்ல ஏறதுக்கு வராரு. விட்டுட்டு போ. அப்படிதான் மாம்சே. எடே டேய் சிமியானே, பார்த்தல உன் கடையில இந்த காரே இல்லடா. உன் கடையில இல்லாத எக்ஸ்பென்சிவ் காரா வாங்கிட்டல. இனி உன் கடை பக்கமே நான் வர மாட்டேன்டா. வரட்டா? போடா டேய் போட. வரண்டா மொட்டை மண்டை. ரொம்ப பெருமையா இருக்கும். வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு மாம்சே வர? அதுவாடா, கொஞ்சம் காசு இன்னும் கையில மீந்திருக்கு. அதான் வந்ததும் சரி ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலான்ட்டு தான். எங்க அக்கா ட்ரெஸ் ஏதாச்சும் காமிங்க, எனக்கும் அந்த சின்ன பையனுக்கும். ஆமாங்க, சிவப்பு கலர்ல காமிங்க. கண்ணாடி கூட இருந்தா ஓகே தான். எனக்கு வந்து கோட் சூட்லாம் போட்ட மாதிரி ட்ரெஸ் காமிங்க. வெல்கம் சார், வெல்கம். நீங்க எங்க கடைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸும் நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க போய் அப்படியே எடுத்துக்கலாம். எடே மாம்சே, ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். கார் கப்பல் மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது கப்பலே தான். பயங்கரமா இருக்கு. நானே இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் போறேன். பயங்கரமா இருக்கு காரு. இப்போ நேரா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம். சரி விடு, அப்புறமா வாங்கி கொடு மாம்சே. போலீஸ்கார் சவுண்ட் கேக்குது. போலீஸ்கார் சவுண்டா? எங்க? ஐயோ, வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. போலீஸ்கார் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. மாட்டிக்கிட்டுமா ஒருவேளை? ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. அதுவா கிடைச்ச பொருள். நான் வேணாம் நான் சொல்ல முடியும். என்னடா பண்றது சின்சானே? அவ்வளவுதான், உன் ஜோலி முடிஞ்சது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போங்க. போச்சு மாட்டின மாம்சே. அங்க பாரு, இன்னொரு போலீஸ் வாசல்ல நிக்கறாரு. இன்னைக்கு வெலங்க போட்டு உன்ன சட்டியோட இத்துன்னு போறாங்க. ஒருத்தன் சைலண்டாரா? டேய் சார்,
சார் ஒரு நிமிஷம் என்னாச்சு சார்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இது ஏன் வீடு தான், என்ன விஷயம்? ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க சார், ஜஸ்ட் என்கொயரி தான். ஒரு சின்ன விஷயமா உங்ககிட்ட பேச வந்தோம். அதான் காலிங் பெல் அடிச்சோம், யாரும் ஆள் இல்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் சார், சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், நேத்து ஒரு திருட்டு பையன் மிஸ்ஸிங் ஆயிட்டான். அவன் வீடு வீடா போயிட்டு இந்த மாதிரி நான் தான் இதுல இருந்து வரேன் அதுல இருந்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு திருடுற பையன், அவனை தான் காணோம்னு தேடிட்டு இருக்கோம். அதான் உங்க வீட்டுல ஏதாச்சும் பொருள் திருட்டு போச்சான்னு கேட்க வந்தோம். இல்ல சார், இங்கெல்லாம் யாரும் வரல, இங்க யாரும் வந்த மாதிரி தெரியல சார். கடைசியா உங்க வீட்டுக்கு வந்ததான் தகவல் இருந்துச்சு, அதான் சார் உங்ககிட்ட கேட்டேன். என்ன சார் ஏன் மேல சந்தேகப்படுறீங்க? வாங்க வேணாம் வாங்க வந்து வீட்டை செக் பண்றீங்களா? வாங்க வேணா வந்து செக் பண்ணுங்க. ஐயோ சார், இல்ல நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க கிளம்புறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க செக் பண்ணிட்டோம். உள்ள மட்டும் வந்து செக் பண்றேன்னு வந்துருவணுமா? அப்ப தெரிஞ்சிருக்கும் நீ யாருன்ட்டு. மாம்சே லைட்டா உள்ள வந்திருந்தாலும் உன் சொல்லி முடிஞ்சிருக்கும். வாயப்பைய மாதிரி பேசி அமிச்சிட்டான் மேடம். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் இவன் பேசுறத பார்த்தா. பலுகுண்டே, இனி இங்க இருக்கிறது சேஃப்டியா இல்லடா, இங்க இருந்து நம்ம இடத்த காலி பண்ணியே ஆகணும். அதுக்கு இவன் வந்தாதான் கரெக்டா இருக்கும். போன மாப்ள கொஞ்சம் டக்குன்னு வீட்டுக்கு வாடா. எதுக்குடா வர்றோம்? சும்மாலாம் வர தேவையில்ல, ஒரு பெரிய கண்டெய்னரா எடுத்துன்னு சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஏன் வர்றோம் எதுக்கு வரணும்னு பதிலா சொல்லடா. வெளியே வாடா. வந்துட்டா டாய் பிராங்க்லின், எதுக்குடா வர சொன்ன? என்னத்துக்கு வர சொன்னான்னு தெரியல, அர்ஜென்ட்டு வர சொல்றதுன்ட்டு போன போட்டு வந்துட்டு இங்க பார்த்தா எங்கடா போன? டாய் காலங்காத்தாலே கோளாறுல தான் இருப்பியாடா, பின்னாடி தானே இருங்க. டேய் என்னடா ஆளே மாறி போட்டா, ரோல்ஸ் ராய்ஸ் காரு ஆளே வித்தியாசமாகற. அதுவா, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, என் கூட வா காட்டுறேன். வா பாத்தியா, இதுக்கெல்லாம் காரணம் இதான். என்னடா இம்மா பண்ணுறது உன் வீட்டில்? ஆஹா, கால் வைக்கிற இடமெல்லாம் பணமா இருக்குதே. டாய் பிராங்க்லின், ஏதுடா இவ்வளோ காசு எங்கேருந்து திருடுனா? டாய் திருடுனது இல்லடா, இது தூங்கி எந்திரிச்சா அதுவா எனக்கு கிடைச்ச வரும். நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு 2 காதும் குத்திட்டாங்க. டேய் நிஜமாவேடா? ஒய்யே அநியாயத்துன்னு கதை விடுறான், வயல்ல ஓடுது ஓனா. நான் என்ன சொன்னாலும் நீ இப்போ நம்ப போறது இல்ல, நான் சொல்றதையாச்சும் பண்ணுவா. இங்க இருக்கிற எல்லா காசையும் எடுத்து அந்த கண்டெய்னர்ல போட்டு, அந்த கண்டெய்னர்ல இருந்து நீ எடுத்துட்டு நேரா புதுசா ஒரு தீவு ஒன்று வாங்கியிருக்கேன், எனக்குன்னு ஒரு தனியா ஒரு தீவு, நேரா அங்க எடுத்துட்டு போயிடு. போற வயல எத்தனை ஆச்சுன்னா எனக்கு தெரியாதா? போதே அபசகுணமா பேசாதடா, போடா நேரா போக முடியும்டா, போடா. போற வயல காசு ஆட்டே போகணும்னு நினைச்சா கழுத்து திரும்பிடும். கவலைப்படாதா, என்ன நம்பினவங்கள கை விட்டுதா சர்த்தரமே கிடையாதுரா, தர்த்தரம். நான் போய் உன் காசெல்லாம் அங்கே சேஃபா சேர்த்துறேன், நீ கரெக்டாக வந்துட்டு. வாடா சின்சான், ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்து கூட தேவையில்ல, நம்ம போய் எதுவும் வந்தாலும் முதல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுருவோம். எல்லா காசையும் சேஃபாக அவங்ககிட்ட அமுச்சு விட்டாச்சு. சீரோ ஓடி வா கார்லேருந்து கிளம்பி, எனக்கென்று ஒரு உலகம், தனியாக ஒரு நாடு, அங்கே போய் இதுக்கப்புறம் அங்கே தான் வாழ போகிறோம். எனக்கென்று ஒரு உலகம், எல்லாம் தனிமை இருக்க போகுது. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு எங்கே போகிறேன்? ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிறேன், எதுக்கு வந்துக்கிறேன்னு தெரியலையே. என்ன விஷயமா இங்கே வந்துக்கிறேன் மாம்சு? அந்த ஊருக்கு ரோட்லலாம் போக முடியாதுடா, ஃப்ளைட்டில் மட்டும் தான் போக முடியும். தனியாக ஒரு ஃப்ளைட்டு கேட்டிருந்தேன், எங்கன்னு தெரியலையா. ஃப்ளைட்டு தொருக்கு இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஃப்ளைட்ரா. இந்த ஏரோப்ளேன் நம்மளுது தான். அம்மாடி, இந்த ஏரோப்ளேனும் நம்மளுது தானா? ஆனால் பெரிய ஆள் தான் மாம்சே, நீ பயங்கரமாக மாறிட்ட. போ எடு தூக்கட்டும். ஏய் இது டேக்கப் பண்ணு, போக மாட்டேங்குது பாரு. வயிறு ஆடுது மாம்சே, வயிற்றுக்குள்ள கடமுனானுது. கொஞ்சம் மெதுவா ஏத்து. இன்னும் மெதுவெல்லாம் ஏற்றுனா நேராக கீழே தான் போகணும். வயிற்று கொஞ்ச நேரம் சரியாயிடும்டா, இப்படி ஏறினதுக்கப்புறம் அதுவே உனக்கு நார்மல் ஆகிடும். இல்லை எனக்கு வயிற்றுலாம் ஆடுது. செத்த அமைதியா வாடா, அக்கபர் நீ ஆடுற ஆட்டில் ஃப்ளைட்டே ஆடுது. வந்தாச்சுடா சின்சானே, இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம புதுசா இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மள தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? அப்படி எது இந்த இடத்துக்கு? அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? பூவாக்கலாம். பூவாவா? டேய் நம்மள்ட்ட இருக்கிற காசை வச்சு தலைமுறையா இங்கே உட்காந்து சாப்பிடலாம். நீ நடனா பூவான்ற. இதுக்கப்புறம் சாப்பாடுலாம் டேரக்டா இங்கே வந்துடும். அதெல்லாம் சரி, காசு எங்க? காசு தானே இங்கே தான் தொருக்கு. அதோ நிற்கிறான் பார்த்தியா டிரைவரே. டேய் டிரைவரே, சொன்ன மாதிரி எடுத்துன்னு வந்துட்டேன், உனக்கான கமிஷனை உனக்கு கொடுத்துட்றேன். இங்கேருந்து நீ கிளம்புறதுனால கிளம்பு, இல்லை என் கூட இருக்கிறதுனால நான் உன் கூட இருந்துடுறேன் பகாலி. அங்கேருந்து எல்லா காசையும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தனி தீவே வாங்கிட்டோம். அவ்வளோதான் நம்மள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட இவ்வளோ காசு இப்படி நீங்கள் தூங்கி எந்திரிச்சு, இது சும்மா ஒரு இது இமேஜினேஷன் தான், உண்மை கிடையாது, சும்மா சொல்கிறேன். இப்போ நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க, உங்ககிட்ட இவ்வளோ காசு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈரோடு சந்திரன் பாய்.